topic neuromuscular junction. Okay, first neuromuscular junction அப்படின்னா junction between presynaptic and postsynaptic. அதாவது இந்த இடத்துல presynaptic அப்படிங்கிறது ஒரு nerve ending, postsynaptic அப்படிங்கிறது ஒரு muscle. இந்த nerve ending and muscle between என்ன mechanism நடக்குது, எப்படி நியூரான்ல கிரியேட் ஆகிற ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மசிலுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி எப்படி மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஓகே, ஒரு நியூரானல் ஸ்ட்ரக்சர், அது ஒரு மசில். இந்த நியூரானோட செல் பாடியில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இனிஷியேட் ஆகிறது ஆக்சான் ஹிலாக். ஆக்சான் ஹிலாக்கில் இனிஷியேட் ஆகி ப்ரொபகேஷன் ஆகும். ப்ரொபகேஷன் ஆனோட நர்வ் எண்டிங்கில் சில மெக்கானிசம் நடக்கும். அந்த மெக்கானிசம் மூலிமா இந்த மசில் ஸ்டிமுலேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நர்வ் எண்டிங்கில் என்ன இருக்கும், மேஜர் காம்போனன்ட், மேஜராக என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் அப்படின்னா சினாப்டிக் வெசிக்கல். சினாப்டிக் வெசிக்கல் அப்படிங்கிற ஒரு மெம்பரைன் பவுண்ட் ஒரு வெசிக்கல். அந்த வெசிக்கலுக்குள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஸ்டோர் ஆகிடும். அதாவது மேஜர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிட்டைல் கோலைன் இந்த சினாப்டிக் வெசிக்கலுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது இந்த நர்வ் எண்டிங்கில் ஆல் த டைம் ஸ்டோர்லேயே இருக்கும். இதுதான் மேஜராக இருக்கு. பட் ஒரு கொஸ்டின், எப்படி இந்த வெசிக்கல் ஃபார்ம் ஆச்சு, எப்படி இந்த வெசிக்கல் சிந்தசிஸ் ஆச்சு, அதே மாதிரி எப்படி இந்த அசிட்டைல் கோலின் சிந்தசிஸ் ஆச்சு, எப்படி இந்த அசிட்டைல் கோலின் வெசிக்கலுக்குள்ள போச்சு. ஃபர்ஸ்ட் அசிட்டைல் கோலின் எப்படி சிந்தசிஸ் ஆச்சு. அதாவது அசிட்டைல் கோலின் எப்படி சிந்தசிஸ் ஆச்சுன்னா ரெண்டு காம்போனன்ட், அசிட்டைல் கோயே கோலின், இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் அசிட்டைல் கோலின். இந்த அசிட்டைல் கோயே அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, ஒரு எனர்ஜி ப்ரொடியூசிங் பாக்டீரியா, மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஆர்கானல் செல்லோட ஆர்கானல்ஸ் மூலிமா அசிட்டைல் கோயே ரிலீஸ் ஆகும். இந்த அசிட்டைல் கோயே கோலைனோட கம்பைன் ஆகும். இந்த கோலைன் எப்படி வந்துச்சுன்னா, கோலைன்ங்கிற சப்ஸ்டன்ஸ் ஒரு நியூரானால சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஆனால் அசிட்டைல் கோயவை சிந்தசைஸ் பண்ண முடியும். அதுதான் மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை, அசிட்டைல் கோயை சிந்தசைஸ் பண்ணும். ஆனால் கோலைன்கிறது ஒரு நியூரானால சிந்தசைஸ் பண்ண முடியாத ஒரு மாலிகூல். ஸோ அது எதுலேருந்து ஒன்றா நம்மளோட டயட் மூலயமா வருது. ஸோ எக்ஸ்ட்ரா செல்லர் ஃப்ளூயிட், இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட். ஒரு எக்ஸ்ட்ரா செல்லர் ஃப்ளூயிட்லேருந்து இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடுக்கு ஒரு சப்ஸ்டன்ட் வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சேனல் வேணும், ஒரு வேவ் வேணும். ஸோ அப்படி ஒரு சேனல் ஆக்ட் பண்ணுறது தான் ஒரு சேனல். இந்த நர்வ் எண்டிங்கில் இருக்கிறது கோலைன் பம்ப். இந்த கோலைன் சேனல் ஆர் கோலைன் பம்ப். இந்த பம்ப் எக்ஸ்ட்ரா செல்லர் ஃப்ளூயிடில் இருக்க கோலைனை இன்ட்ராசெல்லருக்கு பம்ப் பண்ணுது. ஒன்ஸ் இது பம்ப் ஆன உடனே இந்த அசிட்டைல் கோயேவும் கோலைனும் கம்பைன் ஆகி அசிட்டைல் கோயேவாக மாறுது. ஓகே, ஒன்ஸ் இந்த அசிட்டைல் கோயே சிந்தசைஸ் ஆகிடுச்சு, அடுத்தது அசிட்டைல் கோலைன் சிந்தசைஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த வெசிக்கல் எப்படி சிந்தசைஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம செல் ஆர்கானல்ஸில் இருக்கக்கூடிய கோல்கி அப்பாரட்டஸ். இந்த கோல்கி அப்பாரட்டஸோட ஃபங்க்ஷன், ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வெசிக்கலை மட்டும் சிந்தசைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வெசிக்கலை சிந்தசைஸ் பண்ணி செல் பாடியில் சிந்தசைஸ் ஆகிட்டு இந்த நர்வ் எண்டிங்கில் ரிலீஸ் பண்ணிடும். இந்த நர்வ் எண்டிங்கில் வந்த உடனே இந்த வெசிக்கலோட மெம்பரைனில் சர்டைன் ப்ரோட்டீன்ஸ் சிந்தசைஸ் ஆகும். அந்த சர்டைன் ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன அப்படின்னா அசிட்டைல் கோலைன் புரோட்டான் பம்ப். அசிட்டைல் கோலைன் புரோட்டான் பம்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன், ஒரு சேனல் இந்த வெசிக்கல் மெம்பரைனில் இருக்கும். அந்த பம்போடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சிந்தசிஸ் ஆன அசிட்டைல் கோலைனை வெசிக்கலுக்குள்ளே பம்ப் பண்ணுறது. ஸோ இந்த சிந்தசைஸ் ஆன அசிட்டைல் கோலைன் இந்த பம்போட ஹெல்ப் மூலயமா உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நிறைய வெசிக்கல், நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஸ்டோர் ஆகிடும். இது எல்லாமே ஆக்ஷன் பொட்டன்ஷியலுக்காக வெயிட் பண்ணுது. ஓகே, ஒன்ஸ் டன் இந்த சிந்தசைஸ் ஆஃப் சினாப்டிக் வெசிக்கலும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆக்சான் ஹிலாக்கில் இனிஷியேட் ஆகுது, ஒரு நர்வ் எண்டிங்கை நோக்கி போகுது. அந்த நர்வ் எண்டிங்கில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ப்ரொபகேட் ஆன உடனே, வந்த உடனே ப்ரொபகேஷன் ஆனதுக்கப்புறம் வந்த உடனே, ரீச் ஆன உடனே வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனலை ஆக்டிவேட் பண்ணுது. வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல் ஆக்டிவேட் ஆனோடனே கால்சியம் இன்ஃப்ளக்ஸ் ஆகுது. கால்சியமோட ஃபங்க்ஷன் என்ன? வித்தவுட் கால்சியம் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது. ஓகே, இந்த வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல் ஸ்டிமுலேட் ஆகுது, கால்சியம் உள்ள வருது. இந்த கால்சியமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா
அதாவது இன்னும் 2 புரோட்டீன் இந்த நர்வ் எண்டிங்ல இருக்கு. என்ன புரோட்டீன் அப்படின்னா சினாப்டோபிரீவின் அண்ட் சின்டாக்சின் அப்படிங்கிற 2 புரோட்டீன். சினாப்டோபிரீவின், சின்டாக்சின். சினாப்டோபிரீவின் அப்படிங்கிற புரோட்டீன் இந்த வெசிக்கல் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய புரோட்டீன். இந்த புரோட்டீன் சினாப்டோபிரீவின். சின்டாக்சின் அப்படிங்கிற புரோட்டீன் இந்த நியூரானல் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். சினாப்டோபிரீவின், சின்டாக்சின். ஒன்ஸ் கால்சியம் இன்ஃப்ளக்ஸ் ஆன உடனே இந்த கால்சியமோட வேலை என்னன்னா இந்த 2 புரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணுறது. இது ஆக்டிவேட் ஆன இந்த சினாப்டோபிரீவினும் சின்டாக்சினும் ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபியூஸ் ஆன உடனே இந்த வெசிக்கல் மெம்பரைன் நியூரானல் மெம்பரைனோட ஃபியூஸ் ஆகும். இந்த வெசிக்கல் மெம்பரைன் நியூரானல் மெம்பரைனோட ஃபியூஸ் ஆகும், ரப்சர் ஆகும். ஸோ இது ரப்சர் ஆச்சுன்னா இதுக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும். அதுதான் அசிடைல் கோலின். அசிடைல் கோலின். இந்த ஒன்ஸ் அசிடைல் கோலின் இந்த சினாப்டிக் கிளஃப்ட். சினாப்டிக் கிளஃப்ட்னா இந்த ப்ரீ சினாப்டிக் போஸ்ட் சினாப்டிக் இடையில இருக்க கேப் தான் சினாப்டிக் கிளஃப்ட். இந்த அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த அசிடைல் கோலின் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட் சினாப்டிக்ல லிகான் கேட்டட் சோடியம் சேனல் இருக்கும். இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த நியூரான் ஸ்டிமுலேட் பண்ணுற அந்த சைட்ல வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் இருக்காது, லிகான் கேட்டட் சோடியம் சேனல் இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் சேனல், வோல்டேஜ் கேட்டட் சேனல், லிகான் கேட்டட் சேனல். இந்த வோல்டேஜ் கேட்டட் சேனல் ஆக்டிவேட்டட் பை பொட்டன்ஷியல், ஆக்ஷன் பொட்டன்ஷியல், கரண்டால் மட்டும்தான், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலால் மட்டும்தான் இந்த வோல்டேஜ் கேட்டட் சேனலை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். இந்த லிகான் கேட்டட் சேனல் எதால் ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், நியூரோட்ரான்ஸ்மிட்டர், ப்ரோட்டீன்ஸ் ஆர் எனி அதர் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் லிகான் கேட்டட் சேனலை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு நியூரான் ஸ்டிமுலேட் ஆகக்கூடிய அந்த சைட்ல இருக்கக்கூடிய சேனல் லிகான் கேட்டட் சேனல். ஸோ இந்த இடத்துல லிகான் கேட்டட் சோடியம் சேனல். இந்த லிகான் கேட்டட் சோடியம் சேனல்ல ஒரு ரிசப்டார், ஒரு டைப் ஆஃப் ரிசப்டார் இருக்கு. அந்த ரிசப்டார் நிகோட்டினிக் ரிசப்டார். இந்த நிகோட்டினிக் ரிசப்டார் எதுக்கு அப்படின்னா பைண்டிங் ஃபார் அசிடைல் கோலின். ஒன்ஸ் இந்த அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆன உடனே இந்த நிகோட்டினிக் ரிசப்டார்ல பைண்ட் ஆயிடும். ஸோ பைண்ட் ஆயிட்டு இந்த லிகான் கேட்டட் சோடியம் சேனலை ஓப்பன் பண்ணும். இந்த லிகான் கேட்டட் சோடியம் சேனலோட டயாமீட்டர் 0.65. இந்த சேனல் ஓப்பன் ஆனோடனே இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம். ஸோ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் ஒரு கேட்டையான உள்ள அதிகமாக வந்துச்சுனாலே அங்கே எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ரீஜியனில் ஒரு டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. அதுதான் எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல். இங்கே கிரியேட் ஆகிறது நாட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகிற சைட்டில் கிரியேட் ஆகாது. ஸோ எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும் அப்படின்னா நெய்பரிங்ல இருக்கிற வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் ஸ்டிமுலேட் பண்ணுது. இங்க ஏன் எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆச்சு அப்படின்னா லிகான் கேட்டட் சேனலுக்கும் வோல்டேஜ் கேட்டட் சேனலுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ வோல்டேஜ் கேட்டட் சேனல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் இன்ஃப்ளக்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லிகான் கேட்டட் சேனல் அந்த அளவுக்கு இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் பண்ணாது. ஸோ ஸ்ட்ரென்த் கம்பேரிசன் அடிப்படையில் இந்த எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல் இந்த ரீஜியன்ல இந்த நியூரானல் ஸ்டிமுலேஷன் சைட்ல கிரியேட் ஆகுது. இந்த எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம். ஓகே, இந்த வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் ஸ்டிமுலேட் ஆனதுனால இந்த இடத்துல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. ஸோ எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல் கன்வெர்ட் இன்டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, ஒன்ஸ் அசிடைல் கோலின் இந்த நிகோட்டின் ரிசப்டார்ல பைண்ட் ஆகி இந்த சேனலை ஸ்டிமுலேட் பண்ணிச்சுன்னா திருப்பியும் அது வெளியே வந்துடும். ஜஸ்ட் ஒன் டைம், ஒரு வாட்டி அந்த பம்பை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு திருப்பியும் வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்தாலும் நிறைய அசிடைல் கோலின் ஃப்ளோட்டிங் ஆகும். ஸோ அந்த ஃப்ளோட்டிங் ஆகக்கூடிய அந்த அசிடைல் கோலினை ஒரு என்சைம் டெஸ்ட்ராய் பண்ணும். அந்த என்சைம் தான் அசிடைல் கோலின் எஸ்ட்ரேஸ். இந்த அசிடைல் கோலின் எஸ்ட்ரேஸ் என்ன பண்ணணும்னா இந்த அதோட ஃபங்க்ஷனை முடிச்ச அந்த அசிடைல் கோலினை பிரேக் டவுன் பண்ணும். எப்படின்னா அசிடைல் கோயை தனியாகவும் கோலின் தனியாகவும். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரீச் ஆகுது. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரீச் ஆன உடனே வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல் ஸ்டிமுலேட் ஆகுது. இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கால்சியம். இந்த கால்சியம் சர்டன் ப்ரோட்டீன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. அதுதான் சினாப்டோபிரீவின், சின்டாக்சின். சினாப்டோபிரீவின் சினாப்டிக் வெசிக்கல்ல இருக்கும்.
syntaxin neuronal membrane la irukum. Once idu rendu fuse ஆன உடனே exocytosis, இந்த process தான் exocytosis. Physical membrane fuse with neuronal membrane. So அதோட ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது synaptic cleft-ல. அதான் acetylcholine. இந்த acetylcholine nicotine receptor-ல bind ஆகி ligand-gated sodium channel stimulate பண்ணுது. So influx of sodium இந்த சைட்ல end plate potential தான் கிரியேட் ஆகும், action potential கிரியேட் ஆகுது ரொம்ப முக்கியம். இந்த end plate potential neighboring voltage gated sodium channel stimulate பண்ணுது. So stimulate பண்றதுனால lots of sodium influx, the end plate potential convert into the action potential. So இந்த action potential throughout muscle propagate ஆகி muscle contraction நடக்குது by mechanism of excitation contraction coupling. இப்போ நம்ம இது ஒரு physiology, இது physiology of normal physiology of neuromuscular junction. Clinical பார்த்தோம்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் ரெண்டு மேஜர் டிசீஸ் இந்த ஜங்ஷனில் வரக்கூடியது. myasthenia gravis eaten labet syndrome. இந்த myasthenia gravisங்கிறது ஒரு autoimmune disease. இந்த autoimmune disease என்ன அப்படின்னா our immune system, நம்மளோட immune system தப்பான ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிடும். எதுக்கு அகைன்ஸ்ட் ஆகும்? இந்த நிக்கோட்டின் ரிசெப்டார் அகைன்ஸ்ட். இந்த ரிசெப்டார் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா இந்த பம்ப் ஒர்க் ஆகாது. இந்த பம்ப் ஒர்க் ஆகலைன்னா எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகாது. எண்ட் பிளேட் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகலைன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்காது. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்கலாம், மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ மசில் வீக்னஸ், ரிசல்ட் மசில் வீக்னஸ். ஸோ இது ரொம்ப ப்ரொலாங்கடாக இந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா டெத்து கூட ஏற்படும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாரிஞ்சியல் மசில், லாரிஞ்சியல் மசில்ஸும் ஒரு ஸ்கெல்டன் மசில் தான். ஸோ ப்ரொலாங் ஆக ஆக இந்த டிசீஸ் வந்து அதிகமாக ஆக ஆக அந்த மசிலுக்கும் நர்வ் சப்ளை கான்ட்ராக்ஷன் நடக்காமல் ஸ்பாசம் ஆகி டெத்தை லீட் பண்ணும். இப்போது இந்த நிக்கோட்டின் ரிசெப்டாருக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடி கிரியேட் ஆச்சுன்னா அந்த டிசீஸ்க்கு பேர் myasthenia gravis. இன்னொரு டிசீஸ் ஈட்டன் லேபட் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் இதுவும் ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இந்த ஆன்டிபாடி எந்த சேனலுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டிபாடி நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கால்சியம். இந்த கால்சியம் சேனலுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கால்சியம் சேனல் பிளாக் ஆகிடும். ஸோ பிளாக் ஆச்சுன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரீச் ஆகும். இந்த கால்சியம் சேனல் ஸ்டிமுலேட் ஆகாது, கால்சியம் உள்ளே வராது. கால்சியம் ஒன்ஸ் உள்ளே வந்தால் மட்டும்தான் ஃபர்தர் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதுவே உள்ளே வரலன்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது, அசிட்டிக் ரிலீஸ் ஆகாது, மசில் கான்ட்ராக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ மசில் வீக்னஸ். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எந்த டைப் ஆஃப் ட்ரக் கொடுக்கலாம்? இப்போ myasthenia gravis பேஷண்ட்டுக்கு பார்ப்போம். myasthenia gravis அந்த பேஷண்ட்டுக்கு சில குரூப் ஆஃப் ட்ரக் இருக்குது. என்ன ட்ரக் அப்படின்னா acetylcholine esterase inhibitor. Yes, acetylcholine esterase inhibitor. Physostigmine, neostigmine ஒரு குரூப் ஆஃப் ட்ரக். இது காமன் யூஸ் பண்ணக்கூடியது physostigmine, neostigmine. இந்த physostigmine, neostigmine இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இதில் எந்த கேட்டகரியில் வரக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னா acetylcholine esterase. நம்ம ஒரு என்சைம் பார்த்தோம் இல்லையா, acetylcholine esterase. இந்த என்சைமோட வேலைன்னா இங்கே ஃப்ளோட்டிங் ஆகக்கூடிய அசிட்டில்கோலைனை பிரேக் டவுன் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ட்ரக் கொடுக்கறது மூலிமா இந்த என்சைம் பிளாக் ஆகிடும். இந்த என்சைம் பிளாக் ஆகிடுச்சுன்னா இதால் அசிட்டில்கோலைனை பிரேக் டவுன் பண்ண முடியாது. இப்போது ஒரு புரியலாம சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் சினாப்டிக்கில் ஒரு 100 சேனல் இருக்குது. ஓகே, 100 சேனலில் 50 சேனல் இந்த ஆன்டிபாடியால் பிளாக் ஆகிடுச்சு. மிச்சம் இந்த 50 சேனல் இருக்குது. ஆனால் இந்த மிச்சம் இருக்கிற அந்த 50 சேனலுக்கும் கொஞ்சம் அசிட்டில்கோலைன் தான் இருக்கும். ஒன்ஸ் அசிட்டில்கோலைன் அதில் பைண்ட் ஆகிட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த என்சைம் வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். ஆனால் இதுவே இந்த என்சைம் நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அசிட்டில்கோலைன் பிரேக் டவுன் ஆகவே ஆகாது. ஸோ சினாப்டிக் வெசிக்கல்ல அசிட்டில்கோலைனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த 100 சேனலில் எவ்வளோ கரண்ட்டை எவ்வளோ பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ண முடிஞ்சதோ இந்த 50 சேனலை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அசிட்டில்கோலைன் பிரேக் டவுன் ஆகலை, அசிட்டில்கோலைன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ரீஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான என்சைம் இல்லை. ஒன்ஸ் அது பைண்ட் ஆகிட்டு வெளியே வந்தோடனே இந்த பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம் அங்கே இல்லாததுனால அந்த அசிட்டில்கோலைனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆன இந்த அசிட்டில்கோலைன் கான்சன்ட்ரேஷன் ரீஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சேனல்ஸை. ஸோ இது மூலிமா கொஞ்ச நேரத்துக்கு பேஷண்ட்டுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்க முடியும்.
பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஹாஃப் லைஃப் இருக்குது. ட்ரக்குனாலே ஹாஃப் லைஃப் இருக்குது. அசிடைகோலினெஸ்டரேஸ் இன்ஹிபிட்டருக்கு இந்த ஃபைசோஸ்டிக்மன், நியோஸ்டிக்மன் இதோட ஹாஃப் லைஃப்லாம் வெறும் செவரல் ஹவர்ஸ் தான். ஸோ இதை நம்ம மெடிசனாக ட்ரக்காக பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஓகே, ஆனால் சில குரூப் ஆஃப் ட்ரக் இருக்குது அசிடைகோலினெஸ்டரேஸ் அந்த கேட்டகரியிலேயே. டைஐசோப்ரோபைல் ஃப்ளூரோபாஸ்பேட் இதுவும் அசிடைல்கோலினெஸ்டரேஸ் இன்ஹிபிட்டர் தான். பட் நம்ம எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணால் ஹாஃப் லைஃப், இதோட ஹாஃப் லைஃப் வீக்ஸ், செவரல் வீக்ஸ். ஸோ இந்த ட்ரக்கை நம்ம கொடுக்க முடியாது. myasthenia gravisக்கு உள்ள ஒரு சில குரூப் ஆஃப் ட்ரக். இப்போது அதர் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதாவது சில கெமிக்கல்ஸ் விச் ஆக்ட் ஆன் த நியூரோமஸ்குலர் ஜங்ஷனை 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ப்ரீ சினாப்டிக்காக ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக், ஒன்று சினாப்டிக் கிளஃப்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக், இன்னொன்று போஸ்ட் சினாப்டிக்காக ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக். ஃபர்ஸ்ட்டு ப்ரீ சினாப்டிக் இந்த நர்வ் எண்டிங்கில் ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸு கெமிக்கல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஹெமிகோலினியம் அப்படிங்கிற ஒரு ட்ரக். இந்த ஹெமிகோலினியம் அப்படிங்கிற ட்ரக் இந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோலின் பம்பை பிளாக் பண்ணிடும். ஸோ கோலின் பம்பு பிளாக் ஆயிடுச்சுன்னா கோலின் உள்ள வராது, அசிடைகோலின் சிந்தசிஸ் ஆகாது. அசிடைகோலின் சிந்தசிஸ் ஆகலைன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது மசிலுக்கு. ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது. இது ஹெமிகோலினியமோட வேலை. கோனோடாக்சின், இந்த கோனோடாக்சினோட ஃபங்க்ஷன் என்னன்னா கால்சியம் பம்பை பிளாக் பண்ணுறது. ஸோ கால்சியம் பம்பு இந்த கோனோடாக்சின் பிளாக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தர் ரியாக்ஷன் நடக்காது, மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது. ஏன்னா கால்சியம் உள்ள வந்தால் மட்டும்தான் எண்டோபிளேட் பொட்டன்ஷியலே ஃபார்ம் ஆகும், அது ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக மாறும். ஸோ இந்த பம்ப் பிளாக் ஆயிடுச்சுன்னா மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது. அடுத்தது வெசிமிகால் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்த்த இந்த அசிடைல் கோலைன் புரோட்டான் பம்ப், இந்த பம்பை பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த பம்பு பிளாக் ஆயிடுச்சுன்னா அசிடைல் கோலைன் வெசிக்கல்குள்ளேயே போக முடியாது. ஸோ எம்டி வெசிக்கல்ஸ் தான் நர்வ் எண்டிங்கில் இருக்கும். எப்போல்லாம் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வருதோ வெறும் எம்டி வெசிக்கல் தான் ஓப்பன் ஆகும். அது உள்ளேருந்து எந்த ஒரு ப்ராடக்டும் வெளியே வராது. வெளியே வரலன்னா மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது. அடுத்தது டெட்ரோடாடாக்சின் அப்படிங்கிறது இந்த ப்ரீ சினாப்டிக்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல், இந்த ப்ரீ சினாப்டிக்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனலை பிளாக் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் அது பிளாக் ஆயிடுச்சுன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியலே கிரியேட் ஆகாது நர்வில். ஸோ ஒன்ஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுதுன்னா எந்த ரியாக்ஷனும் நடக்காது. இதெல்லாம் வந்து ப்ரீ சினாப்டிக்காக ஆக்ட் ஆகக்கூடிய கெமிக்கல். இந்த சினாப்டிக் கிளஃப்டில் ஆக்ட் ஆகக்கூடிய கெமிக்கல் தான் இப்போ பார்த்தோம் அசிடைகோலினெஸ்டரேஸ். ஏன்னா இந்த அசிடைகோலினெஸ்டரேஸ் என்சைம் வந்து சினாப்டிக் கிளஃப்டில் இருக்கும். ஸோ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக் ஃபைசோஸ்டிக்மன், நியோஸ்டிக்மன், ஐசோப்ரோபைல், ஃப்ளூரோபாஸ்பேட் இந்த கெமிக்கல்ஸ்லாம் இந்த அசிடைகோலினெஸ்டரேஸை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அது என்ன அசிடைகோலின் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். இது வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் இந்த நியோஸ்டிக்மன், ஃபைசோஸ்டிக்மன். பட் ஐசோப்ரோபைல், ஃப்ளூரோபாஸ்பேட் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த போஸ்ட் சினாப்டிக்கா ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் என்ன அப்படின்னா டீபோலரைசிங் கெமிக்கல்ஸ்னு குரூப் ஆஃப் கெமிக்கல் இருக்கு. அதாவது அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னா டீபோலரைஸ் பண்ணி மசிலை வீக்னஸ் பண்ணும். எப்படின்னா அசிடைல் கோலின் இதில் பைண்ட் ஆகுது, டீபோலரைசேஷன் நடக்குது, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. ஒன்ஸ் அது வெளியே வந்தோடனே இந்த என்சைமான டிஸ்ட்ராய் ஆகுது. ஆனால் சில கெமிக்கல் சக்சீனல் கோலின், கார்பகோல், மெத்தகோலின் இப்படி சில குரூப் ஆஃப் ட்ரக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சக்சீனல் கோலின். இந்த சக்சீனல் கோலின் என்ன பண்ணோம்னா அது பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு என்சைமும் கிடையாது. இதை யாருக்காவது நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சக்சீனல் கோலினை கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க. எப்படின்னா மசில் பேரலைஸ், மசில் வீக்னஸ், ஃபுல் மசில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது. எப்படின்னா சக்சீனல் கோலின் பர்சிஸ்டன்ட் டீபோலரைசேஷன், ஜஸ்ட் டீபோலரைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா சேனலையும் பைண்ட் ஆகி டீபோலரைசேஷன் நடந்துகிட்டே இருக்கிறது, கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் இந்த சேனல் பிளாக் ஆகும். ரொம்ப நேரத்துக்கு இந்த சேனலால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ பெர்சிஸ்டன்ட் டீபோலரைசேஷன் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு சேனலுக்கு ஒரு ஸ்டேஜில் அது பிளாக் ஆகும். ஸோ அது பிளாக் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்காது. அதுக்கப்புறம் மசில் வீக்னஸ். சக்சீனல் கோலின் இந்த பெர்சிஸ்டன்ட் டீபோலரைசிங் ட்ரக்ஸோட குரூப். அதுக்கப்புறம் ப்ரீ சினாப்டிக்காக இன்னொரு முக்கியமான ஒரு டாக்ஸின்ஸை நான் மென்ஷன் பண்ணலாம். என்னன்னா இந்த சினாப்டோபிரீவின் சின்டாக்சின்.
ப்ரோட்டீன் பார்த்தோம், அதோட ஃபங்க்ஷனை பார்த்தோம். ரெண்டு ஃபியூஸ் ஆகி வெசிக்கலை ஃபியூஸ் பண்ணி அது உள்ளே இருக்க சப்ஸ்டன்ஸை வெளியே ரிலீஸ் பண்ணுறது, இதான் ஃபங்க்ஷன். ஆனால் சில பாக்டீரியாஸ் இருக்குது, சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கிளாஸ்ட்ரீடியம் பாட்டலினம் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் சில சப்ஸ்டன்ஸ், சில டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன டாக்ஸின்னா பாட்டலினம் டாக்ஸின். அந்த டாக்ஸின் பேர் பாட்டலினம் டாக்ஸின். அந்த டாக்ஸின் இந்த 2 பம்பையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா இந்த வெசிக்கல், இந்த நியூரானல் மெமரி கூட ஃபியூஸ் ஆகாது. ஃபியூஸ் ஆகலைன்னா அஸ்டேக்கோலும் ரிலீஸ் ஆகாது. ஓகே, இன்னொரு கொஸ்டின், எப்படி இந்த பாட்டலினம் டாக்ஸின் உள்ளே வந்துச்சு? இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ரோடாக்சின்னா இந்த கால்சியம் பம்பு வெளியவே இருக்குது, எக்ஸ்டர்னலாக இருக்குது. ஸோ இங்கே மீட் பண்ணிடும். ஸோ ஈஸியாக ஸோ மற்ற இது எல்லாமே அவுட் சைடாக இருக்குது. பட் இந்த வெசிக்கலுங்கிறது உள்ளே இருக்குது. எந்த வழி மூலிமா, எந்த சேனல் மூலிமா இந்த பாட்டலினம் டாக்ஸின் உள்ளே வந்துச்சு அப்படின்னா கோலின் பம்ப். இந்த கோலின் பம்ப் மூலியமாக தான் இந்த பாட்டலினம் டாக்ஸின் நர்வ் எண்ணிக்குள்ள என்ட்ராகும்.